செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூரை அடுத்த நெம்மேலிக்குப்பம் பகுதியில் கடலரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கியும் பணிகள் துவங்கவில்லை என கூறி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் காமேஷ். வணக்கம். நிதி ஒதுக்கியும் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்றது மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டதா? அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலி மீனவ குப்பத்தில் தூண்டில் வளைவை அமைக்க நிதி ஒதுக்கியும் இன்னும் பணி துவங்காததை கண்டித்து கடலில் இறங்கிய அப்பகுதி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலி குப்பம் மீனவர் பகுதியில் கடந்த சில வருடங்களாக கடல் அரிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு முறை தூண்டில் வளைவை அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நெம்மேலி குப்பம் மீனவ மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தமிழக சட்டசபையில் நெம்மேலி மீனவ குப்பம் பகுதியில் தூண்டில் வளைவை அமைக்க ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்குவதாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதற்கான எந்த பணியும் இதுவரை இந்த மீனவ குப்பம் பகுதி நடைபெறவில்லை என கூறி அப்பகுதி மீனவ மக்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த நெம்மேலி மீனவ குப்பத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி தூண்டில் வளைவு விருந்து அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதி மீனவ மக்களின் கோரிக்கைகளை பதாகைகளில் எழுதி தங்களது கோரிக்கையை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கடல் அரிப்பால் இந்த நெம்மேலி மீனவ குப்பம் ஆபத்து நிலைக்கு செல்வதாகவும் குடியிருப்புகளின் மிக அருகில் கடல் அரிப்பு ஏற்பட்ட நிலையில் குடியிருப்புகளில் கலைநீர் வெகு விரைவில் புகும் அபாயம் உள்ளது எனவும் அச்சத்துடன் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஈசிஆர் சாலையில் மீனவ மக்கள் அனைவரும் வந்து போராட்டத்தில் ஈடுபடும் எனவும் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்கள் பகுதிக்கு விரைவில் தூண்டில் வளைவு அமைக்கவில்லை என்றால் தங்களது ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அரசு அடையாள அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திருப்பி கொடுத்துவிடும் எனவும் அப்பகுதி மீனவ மக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காமேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.